அன்புள்ள நேயர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 3 விசேஷம் இருக்குது. ஒன்று, அன்னைக்கு மூத்த தேவி வழிபாடு அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு வழிபாடு. அது ஜேஷ்டாதேவி விரதம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விரதம். இரண்டாவதாக, அன்னைக்கே பார்த்திங்கன்னா தூர்வாஷ்டமி அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு விரதம் இருக்குது. மூணாவதாக, அன்னைக்கு ஒரு நாயனாருடைய குரு பூஜை. அந்த நாயனாருடைய குரு பூஜை தினங்களை நினைத்தாலே நமக்கு சிவனருள் கிடைக்கும். இத்தனை ஒரு விசேஷங்களும் அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இருக்குது. அது என்ன ஜேஷ்டா தேவி மூத்த தேவி? அதாவது திருவரங்கத்தில் பெருமாள்கிட்ட போய் ஒருத்தவர் சண்டை போட்டாராம். உடனே சண்டை போடும்போது பெருமாளுக்கு அவருக்கும் அதாவது ஒரு வித்தியாசமாக ஒரு சொந்தக்காரங்கிட்ட எப்படி பேசுவோம், அது நிந்தாஸ்துதின்னு இப்படி சொல்லுவாங்க. நிந்தாஸ்துதின்னா பெருமாளை நம்ம கொஞ்சம் கம்மியாக பேசுகிற மாதிரி உயர்த்தி பேசுகிறது. அப்படி ஒரு அமைப்பு இந்த கவிகளுக்கு இருக்குது. அந்த மாதிரி இவர் பெருமாள்கிட்ட போய் சண்டை போடுறார். உடனே பக்கத்தில் அந்த பட்டாச்சாரியார், பெருமாள் எவ்வளோ பெரியவர், பெருமாள்கிட்ட எல்லாம் நம்ம எல்லாம் சண்டை போடலாமா அப்படின்னு கேட்டவனே அவர் பதில் சொன்னார், அது எனக்கும் பெருமாளுக்கும் உள்ள உறவுன்னார். உடனே இவர் கேட்டார், அது என்ன அவ்வளோ வேகமாக பேசுகிற பெருமாள்கிட்ட, உனக்கு அவருக்கு அப்படிப்பட்ட என்ன உறவுப்பா இருக்குது அப்படின்னு சொன்னவொடனே, என்னுடைய சகலபாடி பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டார். என் சகலர்கிட்ட நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன்னார். இதென்ன வித்தியாசமாக இருக்கே, உனக்கு எப்படிப்பா பெருமாள் சகலராக போனார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாராம், சகலபாடின்னு என்ன, அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க தானே சகலபாடிங்கிற உறவுக்குள்ளே வருவாங்க. பெருமாளுடைய மனைவியின் பெயர் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமியை அவர் மார்பில் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, திருவாழ் மார்பனாக அவர் இருக்கிறாரு இல்லையா. என்னிடத்திலே இருக்கக்கூடிய அவர் மனைவியை சொல்கிறதா நினைக்கக்கூடாது. அவர் சொல்கிறது ஒரு குறியீடாக சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, அவர்கிட்ட நிறைய செல்வம் இருக்குது, நான் வறுமையை கட்டி கொண்டு அழுகிறேன், சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, அதாவது செல்வமின்மை, கட்டி கொண்டு அழுகின்றேன். அப்போது எனக்கு வாய்த்த மனைவி, அதாவது என்னோடு இருப்பவள், என் கூடவே பயணிப்பவள் வறுமை என்னும் மூத்த தேவி. அந்த மூத்த தேவியினுடைய தங்கையான இளைய தேவியான திருமகளை அவர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ என்னோடு இருப்பவள் மூத்த தேவி, அவரோடு இருப்பவள் திருமகள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் 2 பேரும் எப்படிப்பட்ட உறவு முறை, நாங்கள் சகலர்கள் தானே, என் சகலர்கிட்ட நான் பேசுகிறேன்னு சொன்னார். பெருமாள் இப்படி ஒரு உறவு சொன்னதுக்காகவே அவருக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாராம். இது கவியினுடைய அமைப்பு. அப்படிப்பட்ட இந்த ஜேஷ்டா தேவியினுடைய வழிபாடு, அந்த ஜேஷ்டா தேவியினுடைய வழிபாடு அந்த காலத்தில் ரொம்ப பிரபல்யமாக இருந்திருக்கு, ரொம்ப அற்புதமான ஒரு விரதமாக இருந்திருக்கு. அதாவது தசமகா வித்யான்னு சொல்லுவாங்க. அதில் தூமாவதி அப்படிங்கிற தேவியை இந்த மூத்த தேவி அப்படி என்று லிங்க புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜேஷ்டா தேவி வழிபாடு என்பது செல்வ வளம் பெருகுவது. இப்போ நீங்கள் கேட்கலாம், அதென்ன அது மகாலட்சுமி கிட்ட போனால் செல்வம் தருவாங்க, இந்த ஜேஷ்டா தேவி கிட்ட போனால் எப்படி செல்வம் வரும் அப்படின்னு நினச்சா, வருஷத்துக்கு ஒரு தரம் அந்த வழிபாட்டை செய்து மகாலட்சுமி கிட்ட என் கூடையே இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவோம். இந்த மூத்த தேவி இடத்துல என்னை விட்டு விலகு என்று பிரார்த்தனை பண்ண வேண்டுமா. அப்படிப்பட்ட ஒரு தேவி என்று சொல்லுகின்றார்கள். ஆரோக்கியம் நன்றாக இருப்பதற்காக வருடத்திற்கு ஒரு நாள் இந்த ஆவணி மாதத்திலே அஷ்டமியிலே, வளர்பிறை அஷ்டமியிலே இப்படிப்பட்ட வழிபாடு நடத்துகின்றார்கள். ஈரோடு பக்கத்தில் ஒரு சிவன் கோயிலில் ஜேஷ்டாதேவி உருவம் லலிதா பரமேஸ்வரி என்கிற பெயரில் இருக்குது. அப்படிப்பட்ட ஜேஷ்டாதேவியை நம்ம நினைத்து கொண்டு, அம்மா என்கிட்ட வராதேன்னு சொல்லி நாளைக்கு வழிபடுங்க. அதே மாதிரி தூர்வாஷ்டமின்னுட்டு இருக்குது. தூர்வாஷ்டமின்னுட்டு வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு அருகம்புல் பூஜை. அருகம்புல்லை எடுத்து பூஜை அறையில் வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் சாத்தி பூஜை பண்ணுறது. ஏன்னா இருக்கிறதுலையே புல் தான் முதல்ல தோன்றிய ஒரு தாவரம். உலகத்திலே அந்த புல் மட்டும் இருந்தால் அதிலிருந்து எல்லாம் தோன்றிவிடும் என்பார்கள். கொஞ்சம் கைப்பிடி அருகம்புல்லை எடுத்து அதை ஒரு கட்டாக கட்டி பூஜை அறையில் வச்சு ஒரு விளக்கேற்றி வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு தீபாராதனை காண்பித்து இந்த தேவாரத்தை சொல்லி வழிபடலாம். மூன்றாவதாக நாளைக்கு குலச்சிறை நாயனாருடைய குரு பூஜை. ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, பகவானிடத்திலே ஈசனிடத்திலே போய் வரம் கேட்கின்ற பொழுது என்ன வேண்டும் உனக்கு, அந்த திருவடி வேண்டுமா, திருவடி பேர் வேண்டுமா, கைலாயம் வேண்டுமா அப்படி என்று சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அன்பர்கள், சிவ அன்பர்களோடு கூடி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால்
எனக்கு வீடு பேறு என்று சொல்லக்கூடிய எனக்கு அந்த நிலை கூட வேண்டாம். கூடும் அன்பினில் கும்பிடல் அன்றி வீடும் வேண்டா அப்படி என்று சொல்வது அந்த சிவ அன்பர்களோடு சேர்ந்திருக்கிறது இருக்குது இல்லையா, அது ரொம்ப அற்புதமான ஒரு பிரார்த்தனை. அதுதான் நமக்கு கைலாயம் என்று சிவனடியார்களெல்லாம் சொல்வார்கள். பாண்டிய நாட்டில் மணமேல்குடி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் பிறந்தவர் தான் இந்த குலச்சிறை நாயனார். அவர் சிவனடியார்கள் என்று சொன்னாலே போரும், அப்படியே உருகி விடுவார். எப்போ பார்த்தாலும் சிவநாமம்தான். அந்த ஆலவாய் அண்ணலுக்கு அருந்தொண்டராக விளங்கியவர். அவர் ஒரு பெரிய பதவியிலே, அமைச்சர் பதவியிலே இருந்தார். அப்போ பாண்டிய மன்னனுக்கு பேர் நின்ற சீர் நெடுமாறன் என்று பேர். அது கூன் பாண்டியன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அவங்களுடைய மனைவி தான் சோழ நாட்டிலே இருந்து திருமணம் செய்து கொண்ட அந்த மங்கையர்க்கரசி பாண்டிமாதேவின்னுட்டு அவங்களுக்கு பேர். அவங்க சைவராக இருக்கிறவங்க. எப்போ பார்த்தாலும் அவங்க திருநீர் பூசி சைவத்தை பின்பற்றுகின்ற அந்த ஊற்றத்திலே இருக்கக்கூடியவர். ஆலவாய் அண்ணலுக்கு ஒரு மிகப்பெரிய தொண்டர். ஆனால் மன்னனுக்கு வாழ்க்கைப்பட்டார். மன்னன் சமண மதத்தை பின்பற்றுகின்றவனாக இருந்தான். இவங்களுக்கு ஒரு சங்கடம். இந்த அமைச்சரும் இந்த பாண்டிமாதேவியும் நம்முடைய மன்னன் எப்பொழுது சைவ சமயத்துக்கு திரும்புவான், இந்த கோயில்களெல்லாம் சீரற்றி கிடக்கிறதே என்று நினைத்து ஆலவாய் அண்ணலிடம் அவர்களெல்லாம் உருகி வழிபடாத நாளே இல்லை. அப்பொழுதுதான் ஒரு முறை திருமறைக்காடு என்கிற ஊருக்கு திருஞான சம்பந்தர் வருகின்றார். அவரிடத்திலே இந்த பாண்டிமாதேவியும் குலச்சிறை நாயனாரும் போய் அவரிடத்திலே வணங்கி எங்களுடைய ஊருக்கு வர வேண்டும், எங்களுடைய மன்னனை மாற்ற வேண்டும் என்று நினைத்து அவரை வரவழைக்கிறார்கள். கடைசியில் ஒரு நோய் அந்த மன்னனுக்கு கொடுத்து அந்த நோயை நீக்குவதற்காக அவர் திருநீற்றுப்பதிகம் பாடி நோயை நீக்கி அந்த சமணத்திலே இருந்து மன்னனை சைவத்துக்கு மாற்றுகின்றார். அதற்கு காரணமாக இருந்தவர் யார் என்று சொன்னால், அந்த பாண்டிமாதேவியோடு துணையாக நின்று மன்னனை சைவ சமயத்திற்கு அழைத்து வந்த இந்த குலச்சிறை நாயனார். அப்படிப்பட்ட அதனால் அந்த ஒரு காரியத்தை செய்ததாலே, ஏன்னா நாட்டினுடைய மன்னனை திருத்திவிட்டால் நாடே சைவமாக மாறிவிடும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய, அதாவது ஒரே ஒரு சுவிட்சை போட்டோம்னா அத்தனை லைட்டும் எரியும் இல்லையா, அந்த மாதிரி மன்னனை மாற்றிவிட்டால் எல்லாரும் சைவர்களாகி விடுவார்கள். சைவ சமயம் இந்த உலகத்திலே தழைக்கும் என்கிற ஒரு ஒப்பற்ற ஆசையினாலே அவர் தன்னுடைய வாழ்நாளை முழுக்க செலவழித்ததினாலே அவருக்கு ஒரு நாயன்மார் அந்தஸ்து கிடைத்தது. கடுமையான பல சோதனைகளை தாங்கிய குலச்சிறை நாயனாருடைய குரு பூஜை தினம் ஆவணி மாதம் அனுஷம் வர ஞாயிற்றுக்கிழமை. இந்த மூன்றையும் மனதிலே நினைத்து கொண்டு நாம் அன்றைய நாளை சிந்திக்க வேண்டும்.